இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அப்பாடா, ராஜா சேதுபதி ஐயாவோட பேர வேஷம் போட்டு நாம படுற பாடு இருக்கே, நாக்கு தள்ளுது. ஆனாலும் நாட்டாம பேர வேஷம் போட்டு நடிக்கிறதும் ஒரு தனி சுகம்தான். அருணே, நீங்க அந்த சிவனாண்டி பார்த்தத கார்த்திக் மாப்பிள்ளை கிட்ட போன் பண்ணி சொன்னதுனால இப்ப இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இல்லன்னு வைங்களேன், பெரிய பிரச்சனையில மாட்டிருப்போம். இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவன் அந்த சந்திரகலாவோட ஹஸ்பண்ட் ஆச்சே. இவன் கார்த்திக் போட்டோவை வேற பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. இவனால கார்த்திக் ஏதாவது பிரச்சனை வரலாம். எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இந்த விஷயத்தை கார்த்திக் கிட்ட சொல்லி வைப்போம். ஹலோ, சொல்லுண்ணா. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். டேய் ராஜா, சொல்லு மாப்பிள்ள. அவங்க வந்த விஷயத்த நான் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி சொல்லிடுறேனே. நானே சொல்லிடுறேன். சரி, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லுண்ணா. கார்த்திக், நான் போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். இளையராஜாவும் பக்கத்துல தான் இருக்கான். நீ சந்தேகப்பட்ட மாதிரி சாமுண்டீஸ்வரியத்தையும் சந்திரகலாவும் இங்க வந்தாங்க. உன் பிளான் படி அவங்களுக்கு தெரியாம சமாளிச்சிட்டோம். இல்லைன்னா மாட்டிருப்போம். டேய் ராஜா, மாப்பிள்ள, உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிட போகுதுன்னு உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். மாப்பிள்ள, நீ போன் பண்ணதும் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். இங்க வந்ததும் உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயத்துல தான் இருந்தேன். நல்ல வேலை, அப்படி எதுவும் நடக்கல. எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நல்லபடியா நடந்துருச்சு. டே கார்த்திக், இன்னும் எவ்வளவு நாளைக்குடா இப்படியே உண்மையை மறைக்கிறது? கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு, அது வரைக்கும் உண்மையை மறைச்சுதாகணும். வேறு வழியே இல்லை. டேய், சந்திரகலாவுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுடா. இனிமேல அவ சும்மாவே இருக்க மாட்டாடா. நீ யாருன்னு நிரூபிக்க ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாடா அவ. அதில் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. டே ராஜா, ரொம்ப தேங்க்ஸ்ரா. உன்னதான் அடிக்கடி தொந்தரவு பண்றேன். மாப்பிள்ள, நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாப்பிள்ள. என்ன, இந்த வெயில் காலத்துல கோட்டு போடுறதுதான் கசகசன்னு இருக்கு. இத மாத்தினா நல்லா இருக்கும். மாத்த மாட்டீங்களா? கார்த்திக், நீ இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா. ஆமா மாப்பிள்ள, பார்த்து கவனமா இரு. ஏதாச்சும் ஹெல்ப்னா உடனே கால் பண்ணு. அடுத்த நிமிஷம் நாங்க இருப்பேன். சரிடா, நான் பார்த்துக்கிறேன். அத்தை, நீங்க கொடுத்த செக் எல்லாத்தையுமே டெபாசிட் பண்ணிட்டேன். அந்த 4 லோடு செங்கலி அமைச்சாச்சு. அப்படியா? சரி மாப்பிள்ள. என்ன இது, என்ன பிரச்சனையா? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க? சாரி மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியாம இங்க ஒரு பிரச்சனையே நடந்து போச்சு. என்னாச்சு? எல்லாம் இந்த சந்திராவால வந்ததுதான். இவதான் நீங்க ராஜா இல்ல, அந்த ராஜா சேதுபதியோட பேரை, அதுக்கான ஆதாரத்தை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு கையும் களவுமா பிடிக்கலான்னு வேற சொன்னான். என்ன வேற அவ கூட சென்னைக்கு கூட்டிட்டு போனான். இங்க இருக்கிறவனை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு எதுக்காக சென்னைக்கு போனோம்? நீங்க வேற மாப்பிள்ள, இவ பேச்ச நம்பி போன என்ன அங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்ன அசிங்கப்படுத்திட்டான். ஒரு ஆபீஸ காட்டி அதுதான் உங்க ஆபீஸ்ன்னு சொன்னான். அங்க போய் பார்த்தா ஊர்ல பார்த்தோமே ஒரு மடையன். அந்த மடையன் தான் ஒரு விளங்காத ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முதலாளி சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்ல,
அவ எங்க முன்னாடி பட்டு பிஸியா இருக்கிற மாதிரி ரொம்ப பந்தா வேற பண்ணிக்கிட்டு இருந்தான். அத பார்க்க எனக்கு பயங்கர கடுப்பு வேற வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணி நான் அங்கிருந்து கிளம்பி வந்தேன். அத்தை, ஏற்கனவே பிஸ்னஸ் ஃபேமிலின்னு உங்களுக்கு இருக்கிற டென்ஷன் பத்தாதா? எதுக்கு தேவையில்லாம இன்னும் டென்ஷன் ஆவறீங்க? கரெக்ட், போயிருக்க கூடாததான். சாரி மாப்ள, உங்களை சந்தேகப்பட்டு நாங்க போகல. இவ பிடிவாதத்தால தான் நாங்க போனேன். பரவாயில்ல அத்தை, அவங்களுக்கு எப்பவுமே என் மேல கோவம் இருக்கும். அதுல தான் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. இதை நான் பெருசா எடுத்துக்கல, அப்படியே விட்டுருங்க. உங்க பெரிய மனசு இவளுக்கு வர மாட்டேங்குதே. சரி, இனிமே இத பத்தி யாரும் பேச வேண்டாம். எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க, போங்க போ. நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சோம், எந்த பலனும் இல்லாம போச்சே. அந்த டிரைவர் இந்த விஷயத்திலயும் நம்மள மறுபடியும் முட்டாளாட்டான். நானும் அவனை வீட்டை விட்டு துரத்திடலாங்கிற சந்தோஷத்தோட தான் என் அக்கா காரியா அவன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனேன். அங்க போய் பார்த்தா எல்லாமே உல்டாவா இருக்கு. அங்கேயும் அந்த குள்ளன் தான் பேரானா நடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஒவ்வொரு மூவையும் அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்திட்டு இருக்கான். அதனாலதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியல. இந்த விஷயத்துல நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் சந்திரா. இப்பவும் அவன் நம்ம முகத்துல கரிய பூசிட்டான். அவன் தான் அந்த கிழவியோட பேரன்னு நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா நம்மால அதை ப்ரூவ் பண்ண முடியல. சரி விடுங்க, இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம இருந்த உண்மை இப்ப தெரிஞ்சு போச்சு. இதுவே நமக்கு பாதி வெற்றிதான். இனிமே அவன் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. உண்மை எப்ப தெரியுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே தான் இருப்பான். அந்த பயத்தை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவன் யாருங்கிற உண்மையை நம்ம வெளிக்கொண்டு வரணும். இனிமே நாம அவசரப்படாம ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். அக்கா கிட்ட அரைகுறையா எந்த விஷயத்தையும் சொல்லாம அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ எவிடன்ஸோட கலெக்ட் பண்ணி தான் அவகிட்ட சொல்லணும். அப்பதான் அவன் நம்புவா. இல்லனா இப்ப மாதிரி அசிங்கப்பட்டு தான் நிக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான் சந்திரா. ஆனா இது எல்லாத்தையும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி செய்யணுமே. அப்பதான் அந்த டிரைவர் பல வீட்டை விட்டு துரத்த முடியும். தப்பி தவறி கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்னு வை, 2 குடும்பமும் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. எல்லாம் எனக்கு புரியுதுங்க. கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் யாருன்னு நிரூபிச்சு அந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். அவனால நான் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேங்க. அது எல்லாத்துக்கும் பழி தீக்கிற மாதிரி இதெல்லாம் செஞ்சுதான் தீர்வேன். சந்திரா, நீயும் அங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உன்னை பத்தி போட்டு கொடுக்க அவனும் ஏதாவது செய்வான்ல. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. சரி கிளம்பு, யாராவது பாத்திர போறாங்க. சரி வரேன். ம்